சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது தாமரை விதை ஊத்தப்பம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தாமரை விதை ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: தாமரை விதை 1 கப், ஜவ்வரிசி 1/2 கப், பச்சரிசி 1/4 கப், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, இட்லி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தயிர் 1 கப், கேரட் துருவல் சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தாமரை விதை ஊத்தப்பம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க தாமரை விதை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இது மக்கானான்னு சொல்லுவோம், தாமரை விதைன்னு சொல்லுவோம். இது தாமரையில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதை. இது ஹைலி நியூட்ரிஷியஸ் தான் இது. ஸோ இதை நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பேன்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஜாஸ்தியான அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இதுல தாமரை விதை ஆட் பண்ணணும். ஸோ அதுல பாதி பார்த்தீங்கன்னா நம்ம இதுல ஜவ்வரிசி ஆட் பண்ண போறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்கோம். அடுத்ததா இதுல பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பச்சரிசி ஆட் பண்ணிருக்கோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது மில்லட் அரிசி, வரகரிசி, சாமரிசி, குதிரைவாளி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இதை ஓரளவுக்கு சூடு ஏறினா நமக்கு போதும். ரொம்ப வறுப்படணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா தண்ணி விட்டு மாவா அரைச்சுக்க போறோம். கெட்டி மாவா நம்ம அரைச்சுக்க போறோம் ஊத்தப்பத்துக்கு. தாமரை விதை அப்படின்னாலே நமக்கு இது ஹைலி ப்ரோட்டீன். இது அப்படியே ஸ்நாக்கா கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ இது ஊத்தப்பம் யூஸ்வலா நிறைய பேருக்கு இது அப்படியே சாப்பிட்றது ரொம்ப பிளாண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூஸ்வல் ரெகுலர் ஊத்தப்பம் இல்லாம இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூடாக அரைக்கக்கூடாது. அதனால ஓரளவுக்கு இது ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறத்துக்குள்ள இது கூட என்னென்ன அரைக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட பார்த்தீங்கன்னா தயிர், இது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இஞ்சி ஒரு துண்டு போல போட்டுக்கோங்க. காரத்துக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 2 பச்சை மிளகா போல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சு மாவா கொண்டு வந்துடலாம். தாமரை விதை ஊத்தப்பத்துக்கான மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு கொண்டு வந்தாச்சு. நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்திருந்தோம். அது கூடவே தயிர், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இவ்வளோ திக்கா இருந்தா நமக்கு தோசை கல்லுலேயே நமக்கு பிறண்டுடும். ஸோ அதனால ஓரளவுக்கு நம்ம திக்கா இல்லாம நமக்கு மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். ஸோ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க அரைச்சதுமே உடனேவே நம்ம இதை தோசையாவோ இல்லை நீங்க ஊத்தப்பமாவோ நீங்க ஊற்ற முடியும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃப்ளோவில் இருக்க மாதிரி ஆன மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பக்கம் கல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கோம். நல்லா கல் காஞ்சிடுச்சு. இதை இப்போ நம்ம ஊத்தப்பமாக சேர்த்துக்கலாம். ஊத்தப்பம் அப்படின்னா நமக்கே தெரியும், ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்றணும். தோசை மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இதுல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மேல நம்ம கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கேப்சிகம், நம்ம
நம்ம இட்லி பொடி சேர்க்க போறோம். நீங்க இதுக்கு மேல கொஞ்சம் பன்னீர் கூட வேணும்னா நீங்க வந்து திருகி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சீஸ் கூட வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து சீஸ் கூட வந்து மேல சேர்க்கலாம். இது நம்ம பொடி போடுறதுனால நீங்க வந்து தனியா வந்து சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதுலயே ஏற்கனவே வந்து இதுல இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து நீங்க தேங்காய் கூட வந்து இது கூட சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து நமக்கு பொடி எல்லாமே சேர்ந்து வெந்து நல்லா கிறிஸ்பா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்வ் பண்ணும்போது மேலே நெய் போட்டு கூட, ஏன்னா பொடி போட்டிருக்கிறதுனால நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்படி வேணாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தாமரை விதை ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஊற்றணும் புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சு அப்படியே நீங்கள் ஊற்றுனாலும் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஊத்தப்பம் தான் இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ தான் இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, நியூட்ரிஷியஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.